நன்கு படித்த பட்டதாரி வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். வாழ்க்கையே அவனுக்கு வெறுத்து போச்சு. போய் சேர்ந்து விடலாம், தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி ரோட்டோடு போயிட்டே இருந்தான். கால்கள்லாம் வலிச்சுது. சரின்னு ஒரு படிக்கட்டில் அப்படியே உட்காந்துருந்தான், தலையை கையில் பிடிச்சிட்டு. அங்கே பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி இருந்தது. எதாச்சும் அதை பார்த்தோம். குப்பை தொட்டி எதுக்கு பயன் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். கொஞ்ச நாளில் அந்த குப்பை தொட்டியில் ஒரு ஆள் பிளாஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருளெல்லாம் தன்னோட கோணியில் போட்டு எடுத்துன்னு போனான். இன்னொரு ஆள் அதுலேருந்து என்னமோ இந்த தட்டு முட்டு சாமான்கள்லாம் இரும்பு அந்த மாதிரியான சின்ன தாப்பாள், சின்ன கொக்கி, இந்த மாதிரியான சாமான்களை தூக்கி கோணியில் மூட்டை கட்டி எடுத்துன்னு போனான். கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாய் அந்த தொட்டியில் இருக்கிற ஒரு கொஞ்சம் போகிற சாப்பாட்டை நக்கி சாப்பிட்டு சந்தோஷமாக வாழை ஆட்டின்னு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து குப்பை தொட்டில் எச்சிலையெல்லாம் கொண்டு போட்டால் அங்கேருந்து ஒரு கண்ணுக்குட்டி அந்த இலைகளெல்லாம் நக்கி கடிச்சு சாப்பிட்டு போச்சு. இவன் நினச்சிட்டான், ஒன்றுத்துக்குமே பயனில்லாத ஒரு குப்பை தொட்டி இப்போ 4 பேர்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்குது அப்படின்னா, இவ்வளவு படித்து பட்டம் பெற்று இவ்வளவு அறிவும் திறமையை உடையினால் ஏன் சந்தோஷமாக வாழ முடியாது? எதுக்கு இந்த மாதிரியான முடிவு நடக்கணும் அப்படின்னு திறமையோடு எழுந்தான். ரொம்ப முயற்சி பண்ணி வேலைகளுக்கெல்லாம் அப்ளிகேஷன் போட்டோம். நல்ல வேலை கிடச்சிடுது. நல்லா சம்பாதிச்சு மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். ஒரு யானை அப்படியா நம்ம வாழணும், யானை போல் வாழணும் அப்படின்னு பெருமையாக இருக்கணும்னா நமக்கு கரும்பு கிடைக்கணும். இல்லைன்னா நம்மளால் யானை மாதிரி வாழ முடியாது. கரும்பு சக்கை கிடைச்சா நம்ம எறும்பாட்டு வாழ்ந்தால் போகிறது. எறும்புக்கு அந்த கரும்பு சக்கையை ஒரு பெரிய தேன் மலையாச்சே, சக்கரை மலையாச்சே. இப்படி வந்தால் எப்படி, அப்படி வந்தால் அப்படி வாழ்ந்து காட்டணும். உலகத்தில் மனுஷன் ஆகணும். சோர்ந்து போகலாமா? கூடாது. இந்த பதிவு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.